வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 14 and 15. ஸோ இதில் சாலமன் என்ன சொல்கிறார்? சாலமன் பேசிக்கலாக இதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு கைடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு. ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறாருன்னா, தனியாக நம்ம எல்லாமே பண்ணணும்னு நினச்சா அது வந்து நம்மளுக்கு அழிவு தான் கொண்டு வரும்னு சொல்கிறார். ஸோ கீ verse 14 பார்த்தீங்கன்னா, when there is no guidance a people falls but in abundance of counselors there is safety. அதாவது தனியாக போய் நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, லோன் வுல்ஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம தனியாக போய் எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு, இறுதியில் நீ கீழே விழுறுவ. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் நம்மளை சுற்றி நிறைய பேர் கவுன்சில் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் அங்கே சேஃப்டி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக் அவே பண்ணுறது? வெரி சிம்பிள். இது வந்து நம்ம நேற்று 2 நாள் தொடர்ந்து பார்த்ததோட ஒரு பில்டப் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் டேக் அவே அது என்னென்னா ஹியூமிலிட்டி. அதாவது தாழ்மை என்னென்னா, மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்குறது. நம்ம வாழ்க்கையில் ஏதோ டெசிஷன் எடுக்க போதோ, இல்லை நம்ம அடுத்த ஸ்டெப் ஏதோ பண்ண போதோ, இல்லை ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னா அட்வைஸ் இருக்க போதோ, நம்ம தனியாக எஸ்பெஷலி இந்த டைமில் வந்து இன்டர்நெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது தான், கரெக்ட். ஏன்னா நம்ம சர்ச் பண்ணாலே வெப்பில் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அதையும் மீறி நம்ம சுற்றி இருக்க ஒரு காட்லி பீப்புள் இருந்தால் நம்ம இம்பார்ட்டன்ட் தான். நம்ம சுற்றி இருக்கிறது காட்லி பீப்புளாக இருந்தால் அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்குறது இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்னு சாலமன் நீங்க சொல்கிறாரு. ஏன்னா நம்ம தனியாக போனால் அகெயின் வேர்ஸ்டில் என்ன சொன்னார், இட் வில் லீட் டு ரூயின். ஸோ இது எப்படி நம்ம நேற்று 2 நாள் பார்த்ததுக்கு ஸ்டெப் அப். நம்ம நேற்று 2 நாள் என்ன பார்த்தோம்னா, நம்ம மற்றவங்களை பில்டப் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒருத்தனுக்கு நல்லதாக இருக்கும், அவங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம். அதே மாதிரி என்ன ஆகும், அடுத்த நாள் என்ன பார்த்தோன்னா, அந்த ஒருத்தர் மூலமாக அப்படியே ஒரு கம்யூனிட்டியை எப்படி இருக்கும், காட்லி பீப்புளாக பில்டப் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாரையும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் நம்ம இருக்க போது, ஸோ நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுறோம், மோட்டிவேட் பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணுறோம், பில்டப் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்க போது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா, பிஎட் ஸ்கூல், எந்த ஸ்கூல், இல்லைனா ஸ்கூல் முடிஞ்சு எந்த கோர்ஸ், எந்த டிகிரி, இல்லை வேலைக்கு முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர், இல்லைனா லைஃப்பில் வீடு மாறுறது, அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் டெசிஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறோம். அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்க போது நம்ம தனியாக போகாமல் இந்த மாதிரி ஒரு காட்லி பீப்புள், ஒரு காட்லி கம்யூனிட்டி இருந்தால் நம்ம பில்டப் பண்ணால், இதுக்கு முன்னாடி சாலமன் சொன்ன அட்வைஸ் ஃபாலோ பண்ணி இஃப் வி பில்டப் அ காட்லி கம்யூனிட்டி, தென் சாலமன் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் வைஸ். அது ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கவங்கள மற்றவங்கள கேட்பான் அட்வைஸ். நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கேட்குறது தான் சாலமன் நீங்கள் சொல்கிற. அந்த மாதிரி கேட்காம போனால் என்ன நடக்கும், எஸ்பெஷலி இந்த டைமில் என்ன எல்லாம் கமிஷனுக்காக அலைவாங்க. ஏன்னா நம்ம தனியாக போனால் நம்மளுக்கு தெரியாத ஆட்கள் இருந்தால் கமிஷன் போவாங்க, இல்லைனா அவங்க பர்சனல் கெயினுக்காக நம்மளை என்ன வேணாலும் என்ன பண்ணுவாங்க, எந்த வழி வேணாலும் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நம்மளை சுற்றி காட்லி பீப்புள், த பீப்புள் ஹூ வி பில்ட் அப் எவ்ரி டே, த பீப்புள் ஹூ பில்ட் அஸ் எவ்ரி டே. அதாவது நம்ம யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணி சுற்றி இருக்கிறோமோ, நம்மளை யாரெல்லாம் டெய்லி என்கரேஜ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி பீப்புள் நம்ம நேற்று 2 நாள் பார்த்த மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்குறது ரொம்ப முக்கியம். அண்ட் தட் இஸ் வாட் அ வைஸ் மேன், அதாவது ஞானம் உள்ளவன் அதை தான் பண்ணுவான்னு சாலமன் இதெல்லாம் சொல்கிறார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே ஃப்ரம் திஸ் சாங். தேங்க்யூ.